राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो वंशी वट वृक्ष की जय वंशी वट वृक्षम ஒரு 4-5 நாளா நிறுத்தி நிதானமா அனுபவிச்சோம். ஆசுரி முனிவர், கோபேஸ்வர மகாதேவர், கர்காச்சாரியார், இப்படி பல விஷயங்கள் இந்த வம்சி வட விரக்ஷத்தோடைய வைபவமா அனுபவிச்சோம். இந்த கோபேஸ்வர் மகாதேவர் தான் நம்ம கடைசியா பார்த்தோம். இந்த கோபேஸ்வர் மகாதேவர் கோவிலிருந்து எப்படி நடந்தோம்னா ஒரு 200 மீட்டர் தூரத்துல அழகா ஒரு ஜோரான சமாதி இருக்கு. ஒரு 200-300 மீட்டர், ஒரு 5 நிமிஷம் நடந்து வச்சுக்கோங்களேன், அழகா போயிடலாம். அங்க ஒருத்தருடைய சமாதி இருக்கு. நான் இது வரைக்கும் போனதில்லை, சமயம் கிடைக்கல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பில்வ மங்கள தாக்கூர் அப்படின்னு சொல்லுவா, பில்வ மங்கள ரிஷின்னு சொல்லுவா, பில்வமங்கள சுவாமின்னு சொல்லுவா, வில்வமங்கலம் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா வில்வ மங்களம், வில்வதலம் சொல்லுங்க, அந்த வில்வ மங்களம், வில்வமங்கலம். அது பெங்காலிஸ் அண்ட் கௌடிய வைஷ்ணவாலாம் அதை பில்வமங்களான்னு சொல்ல கடைசியில் அவர் பில்வமங்களர் ஆயிட்டார். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பில்வமங்களருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த பில்வமங்களருடைய சமாதி இந்த பிருந்தாவனத்துல தான் இருக்கு. யார் இந்த பில்வமங்களர்? அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், கஸ்தூரி திலகம். அவரேதான் கிருஷ்ணனுடைய லீலைகளை விஸ்தாரமா அனுபவிச்ச ஒருவர் தான் பில்வமங்களர். லீலாசுகர் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. சுக்கபிரம்ம மகர்ஷி போலே கலியுகத்திலே கிருஷ்ணலீலைய ரசம் ரசமா நவமா அனுபவிச்சதனாலே அவருக்கு லீலாசுகர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அவர் எழுதினதுதான் கஸ்தூரி திலகம். பில்வமங்கள சுவாமி லீலாசுகர், அவருடைய சமாதி. இவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். கேரளாலையும் பில்வமங்கள சுவாமிக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. கௌடிய வைஷ்ணவாளுக்கு இவர் எப்படி இவ்வளவு பரிச்சயமானார் அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு தட்சிண தேச யாத்திரை வந்த பொழுது திருவட்டாறு ஆதிகேசவரை சேவிக்க வந்தார். திருவட்டாறுல தான் அவருக்கு ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதத்தினுடைய அந்த புஸ்தகம் கிடைச்சது. அப்படி ரசிச்சு கொண்டாடினார் நம்ம சைத்தன்ய மகாபிரபு. அந்த புக்கையும் அவர் எடுத்துட்டு யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பி புரி போனார் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் மரியாதை கௌடிய வைஷ்ணவாளுக்கு உண்டு. ஸோ இவர் கேரளாக்காரரா இருக்கலாம் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். சில இடங்கள்ல இவர் ஒரு ஆந்திரா பிராமணர் அப்படின்னு இருக்கு. சில இடங்கள்ல இவர் கேரளா தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். பில்வமங்களர்
அவர் ருத்ர வைஷ்ணவ சம்பிரதாயம், இவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு பாருங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், வார்க்கரி வைஷ்ணவ சம்பிரதாயம், மாத்வ வைஷ்ணவ சம்பிரதாயம், அந்த மாதிரி ருத்ர வைஷ்ணவ சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. அவர் விஷ்ணு சுவாமி அப்படின்ற ஒருத்தருடைய சிஷ்யர் அப்படின்னு சில இடங்கள்ல கொண்டாடுறார்கள். இந்த பில்வமங்கலர் சின்ன வயசுலேயே தாய் தகப்பனை இழந்தவர். ஆனால் நல்ல பணக்கார கோட்டீஸ்வரர். ரொம்ப ஜாலியா இருந்தார். இள வயசு, அவ்வளவு அழகா இருப்பார். அவருடைய ஃபேவரட் சிந்தாமணி அப்படின்னு ஒரு பெண். அவள் உடலை விற்று வாழக்கூடிய ஒருத்தி. ஏன்னா எந்த பெண்ணையுமே இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டு. இந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்க மாட்டேன், பட் இருந்தாலும் ஒரு புரியறதுக்காக சொல்றேன். அவள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுடைய வாழ்க்கையானது அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அவளிடத்துல அதீத பிரியம், அந்த அந்த அதனால அப்படி ஒரு காதல் இவருக்கு உண்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே இவருக்கு தன்னுடைய வீட்டில இருந்து சந்தியா காலம் ஆற்றை கடந்து அவள் வீட்டுக்கு போகிறது, அவளோட ஆட்டம் பாட்டம், அதன் பிறகு சரீர சுகம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் விடிய காலம்பரை மீண்டும் வீட்டுக்கு வருவார். ஊர் உலகத்துக்கே தெரியும் அவரை பத்தி. யார் என்ன சொன்னாலும் அவர் கவலைப்படலை. சாதாரணமா சொல்லுவா, காமாண்டகக்காரனுக்கு வெக்கம் கிடையாது, குடிகாரனுக்கு வெக்கம் கிடையாது, போதையில் இருக்கிறவனுக்கு வெக்கம் கிடையாது, முட்டாளுக்கு வெக்கம் கிடையாது, புத்தி சுவாதீனம் இல்லாதவாளுக்கு வெக்கம் கிடையாது. நிறைய பேருக்கு வெக்கம் கிடையாது வச்சுக்கோங்களேன். ஊர் என்னவனா சொல்றோம், அப்படிதான். ஏதாவது இப்ப இந்த காலத்துல நிறைய பேர் இதெல்லாம் ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாள். ஐ டோன்ட் கேர். அடுத்த வாளுடைய வார்த்தைக்கு விலை கொடுக்க கூடாதுன்றது ஒரு லெவல் வரைக்கும் உண்மை. ஆனா அதுக்காக நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்றது தர்மம் இல்லை. ரைட், சொல்றத சொல்லுவோம். எல்லாருக்கும் இது உரைக்குமான்னு தெரியாது. நிச்சயமா இன்னைக்கோ ஒரு நாள் இந்த விஷயத்தை கேட்கிறவாளுக்கு யாரோ சில பேருக்கு இது உரைக்கும். அவ புத்தியில மாற்றம் வரும், வாழ்க்கையில் மாற்றம் வரும். நல்லவைகள் நிச்சயமாக விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். விதைத்தவைகள் முளைத்தே தீரும், முளைத்தவைகள் வளர்ந்தே தீரும், வளர்பவைகள் வாழ்ந்தே தீரும். ஸோ யாரோ சில பேருக்கு அப்பா அம்மா சொல்லி புரியாது, பந்துக்கள் சொல்லி புரியாது, நண்பர்கள் சொல்லி புரியாது, கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ பிள்ளைகளோ மற்றவர்களோ சொல்லி புரியாதது. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கும். ஸோ அது அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும். பல வார்த்தைகள் நிச்சயமா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் கொண்டு வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் அது புரியும். ஸோ இவர் யார் சொல்றதையும் கேட்கல, இவர் யாரை பற்றியும் கவலையும் இல்லை. நல்ல பணம் கொடுப்பார் சிந்தாமணிக்கு, அவ்வளவுதான். ஒரு சந்தர்ப்பத்தில் இவரை பற்றி விஷயத்துல முக்கியமானதா 2-3 விஷயங்கள் உண்டு. அதுல ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன். அப்ப ஒரு நாள் அவருடைய தகப்பனார் அப்பாவினுடைய சிராத்த தினம், திதி கொடுக்கக்கூடிய நாள். சிராத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. சாயங்காலம் எப்படா அப்ப ஆகும் காத்துன்ற, அதாவது சாயங்காலம் ஆயாச்சுன்னா அவளிடத்துல போயே ஆகணும் அவருக்கு. எப்படி இந்த குடிகாரர்கள், அப்புறமா சீட்டாடுபவர்கள், அவர்களெல்லாம் ஒரு அடிக்ஷன் உண்டு. இதெல்லாம் கெட்ட அடிமைத்தனம், போதைக்கு அடிமையார். இதெல்லாம்
அது சில பேருக்கு வந்து எக்ஸசைஸில் ஒரு அடிமைத்தனம் உண்டு. அந்த நேரம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கலாம் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், வாக்கிங் போயே ஆகணும். சில பேருக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு. அந்த டைம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை புஸ்தகம் வாசிச்சே ஆகணும். சில பேர் சந்தியா காலம் ஆயிடுச்சுன்னா சில ஸ்லோகங்கள் வாசிப்பா. சில பேருக்கு கோவில் போகணும். அது சிலதெல்லாம் நல்லது. சில பேருக்கெல்லாம் சாயங்காலம் ஆயாச்சுன்னா இதை எழுதுறது, நாமஜபம் எழுதுறது, இந்த மாதிரிலாம் உண்டு. சில விஷயங்கள் அடிமை ஆயிட்டா நல்லது. முக்கியமா ஆரோக்கியம். ஆரோக்கியமே கடவுள். நிஜமா சொல்றேன். ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் தான் கடவுளை உணர முடியும். இந்த மனசுல பொறாமை, கம்பேரிசன், எனக்கு கிடைக்கல அவளுக்கு கிடைச்சிடுத்து, இப்படிலாம் நிறைய வருதில்ல. இதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு சுலபமான வழி இந்த எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ண பண்ண ஆரோக்கியமா இருக்க இந்த ஏக்கம், ஆதங்கம், பொறாமை, கம்பேரிசன் அதெல்லாம் மாறணும். இல்லாட்டி நிம்மதி கிடையாது. அதாவது பொறாமை வந்துடுத்துன்னா உடனே வசனம் எல்லாம் பேசுவா. சில பேர் எல்லாருமே தான் பேசுவா. பொறாமை வந்தாச்சுன்னா உடனே எனக்கு கிடைக்கல அவளுக்கு கிடைக்கிறது, பகவத் காருண்யத்துக்கு இதெல்லாம் தடையில்லை, இதெல்லாம் வளருவா. யாராவது வளர்றதுனால இங்கே பொறாமை இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் பேசக்கூடாது. ஆக்கிடலாம் அமைதியாக ஒதுங்கி போயிடணும். அவள்கிட்ட போய் தப்புன்னா சொல்லவும் கூடாது. எனர்ஜி வேஸ்ட். கழுதை தானாக புரிஞ்சு வரட்டும் விட்டுடணும். அதுதான். இவர் அடிக்ட் ஆயிட்டார் இந்த சிந்தாமணி பெண்ணிடத்துல. அன்னைக்கு அப்பாவோட சிராத்தம் முடிச்சுட்டு சாயங்காலம் போறார். நல்ல இருட்டுண்டு கனமழை காலம். மழை கொற்றது. சாதாரணமா ஒரு நதியை கடந்து அவர் நதிக்கரைக்கு அந்த பக்கம்தான் இவள் வீட்டுக்கு போவார். இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியாது. ஓடக்காரெல்லாம் கூட நிறைய பணம் கொடுப்பார், அதனால கொண்டு போய் விடுவார். அன்னைக்கு போறார், ஒரே மழை, ஆத்துல வெள்ளம், நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. ஓடக்காரர்கள்லாம் எல்லாரும் அவாவா வீட்டுக்கு போயாச்சு. ஒரு சில பேர் வீட்டில் போய் கூப்பிட்றா. அப்போ சொல்ல, ஐயா நீங்க கொடுக்குற பணத்துக்காக உசுரெல்லாம் விட முடியாது அப்படின்றா. அவர் கேட்கல. அப்ப ஓடக்காரன்லாம் சொல்றான், ஒரு நாள் போகலன்னா என்ன? அது நம்ம தரம் தாழும் பொழுது நம்ம சில விஷயத்துக்கெல்லாம், கெட்ட விஷயத்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள எல்லாரும் ஏசுவார்கள். ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகித்தான் ஆகணும். ஆரோக்கியம் இல்லைன்னாலே ஏச்சும் பேச்சும் வாங்கணும். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருந்தாலும் ஏச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. எல்லாரும் சாதாரணமா பேசுவா, எல்லாம் பண்ணுவா. ஆரோக்கியம் இல்லை, எனக்கு நாக்கு அடக்க முடியல, நான் சாப்பிட்றேன்னா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கணவனும் திட்டுவான், பொண்டாட்டியும் திட்டுவா, பிள்ளைகளும் திட்டுவா, அப்பா அம்மா திட்டுவா, ஃப்ரெண்ட்ஸும் திட்டுவா, டாக்டரும் திட்டுவா. ஆரோக்கியமா இருந்து அப்ப நம்ம ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டாம். பார்த்துக்கோங்க. அது நமக்கு தெரிஞ்சே நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதன் பிறகு சில விஷயங்கள் நடக்கிறதுன்ற போது அது நம்ம கை மீறி விஷயம். நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், எல்லாம் பண்ணணும். வாழ்க்கைன்றது எல்லாம் உள்ளடக்கியது. வாழ்க்கைன்றது ஒன்று பக்தினா மற்றதெல்லாம் கிடையாது. பக்தியிலையும் சாப்பாடு வேணுமே, பக்தியிலையும் மழைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் வேணுமே, பக்தியில் இருக்கிறவாளுக்கும் ட்ரெஸ் வேணுமே. இதெல்லாம் எல்லாம் பக்தி பண்ண முடியும். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி பக்தியில தான் பிருந்தாவனத்துக்கு வந்தா. ஆனா பசிக்கிறதுனா அவளும் போய் வீட்டில் பிக்ஷை எடுக்க வேண்டி இருக்கு இல்லையா? கரெக்ட். அதை எப்படி தவிர்க்க முடியும் நம்ம? வாழ்க்கை நியதின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்னமோ புரிஞ்சுக்கிறா, பக்தினா ஒண்ணுமே வேண்டாம், பக்தினா இது வேண்டாம், அப்படிலாம் இல்லை.
பக்தின்றது தெய்வத்தினிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு, உங்கள் மனதிற்கான அழகான பதில் தரக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுக்கணும். பக்தினா வெறும் அப்படியே ஒரு முரடுத்தனமா அப்படி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க பக்தியை. பக்தின்றது அனுபவம். இந்த பில்வமங்கள அந்த ஓடக்காரன் சொன்ன, ஐயோ என்னையா டெய்லி தான் பெயிண்ட் ஒரு நாள் இல்லைன்னா என்ன இப்ப அவர் நிறைய பணம் தரேன்றார். இப்போ ஓடக்காரன் சொல்றான், பணத்துக்கு வச்சுட்டு நான் நம்ம செத்து போயிட்டோம்னா குடும்பத்தை யாருக்கா பார்த்தோம், போயா போ அப்படின்றார். கிண்டல் பண்றார். அவர் பிராமணர், அந்த தகுதியெல்லாம் இழந்துட்டார். ஆனா அந்த சிந்தாமணி உடம்பு மேல அப்படி ஒரு வசியம் அவருக்கு. ரைட், அது அவ லெவல்ல புரியும், அவ்வளவுதான். அந்த ஒரு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்தாச்சுன்னா எந்த எல்லையை வேணா கடக்க போவோம் இல்லையா. பார்க்கறார், அப்படியே கும் இருட்டு, வானம் இருட்டிட்டு வர்றது, சந்தியா வேலை. இருட்டா இருந்தாலும் சந்தியா வேலையில நதியில சாதாரண வெள்ளம் இருந்தா கொண்டு அக்கன்ல வந்து விட்டுருவா தண்ணி இருக்கும்போது. பெரிய காற்றாற்று வெள்ளத்துல யார் ராத்திரி இருட்டுல போய், ஏற்கனவே சந்தியா வேலை, இல்லை வேற இருட்டு வேற, எப்படியாவது அவருக்கு போகணும். ஓடம்லாம் ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா ஏதோ கட்டம் நின்று இருந்தது. அந்த கட்டையை பிடிச்சுண்டு அந்த காற்றாற்று வெள்ளத்துல கஷ்டப்பட்டு நீஞ்சி அந்த பக்கம் போயிட்டு அந்த கட்டையை ஓரத்தை வச்சுட்டு திரும்பி போறது யூஸ் ஆகும் சொல்லி வச்சுட்டு, இது வேற அவளுக்கு ரொம்ப பெருமை. சிந்தாமணிக்கிட்ட நான் சொல்லுவேன், எப்படி அவளுக்காக வந்தேன், அவளை சந்தோஷப்பட, அவளை சந்தோஷப்படுத்துவா. போறார், கதவை தட்டுறதுன்னு தட்டுறார். அதாவது இந்த கேரளா டைப் வீடுகள்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்திலே பார்க்கலாம். வாசல்ல ஒரு கதவு இருக்கும், அதை தாண்டி வீடு எங்கேயோ இருக்கும். இப்போ ஃப்ளாட்ஸ் மாதிரியோ இல்லாட்டி வாச கதவுக்கும் வீடும் கனெக்ஷனே இருக்காது. நம்ம கொள்ள கதவுக்கும் வீடும் கனெக்ஷன் இருக்காது, தெரியாது. தட்டினாலும் மழையில இடி மின்னல் மழை சத்தத்துல கேட்காது. ஒரு தட்டி பார்க்குற கேட்கல, எப்படியாவது சிந்தாமணியை பார்க்கணும். ஏன்னா அவருக்கு நான் எனக்காக அவள் காத்துன்னு இருப்பா, அவளுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்துல அழகா ஒரு கயிறு தொங்கின்னு இருக்கான். இந்த கயிறு பிடிச்சி ஏறுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கயிறு வழுக்கிறதுனால பிடிச்சி ஏறி மரத்தினால ஏறி அங்க இருந்த களையை பிடிச்சுண்டு அப்படி உள்பக்கம் குதிச்சு, சில இடங்கள்ல மரத்துல ஏறி உள்ள குதிக்கும் பொழுது கயிறு பிடிச்சிட்டு தொங்கி குதிச்சா அப்படின்னு சொல்லுவா. அங்க போய் அந்த மரத்தோட கிளை வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும் இல்லையா, அது குதிச்சோன்னா பயந்து கத்த வழக்கெடுத்து வந்து பார்த்தா இவர் நிக்க அவர் இடுப்புல கைசுன்னு பெருமையா, சிந்தாமணி வந்துட்டேன் பார்க்கறா. அப்படி பிரமிச்சு போய், எப்படி வந்தீர்? கொற்ற மழையில வரமாட்டேன்னு நினைச்சியோ, அது எப்படி வராம இருப்பேன், முதல்ல தலையை தவடிக்க துண்டு கொண்டா. அது இருக்கட்டும், எப்படி இந்த பெரிய மரத்துல ஏறி இறங்கி குதிச்சு, அதான் உன் மேல ஆசை. கயிறு தொங்கிட்டு இருந்ததுல கயிறை பிடிச்சு குதிச்சு. கயிறா? என்ன வளரு சிந்தாமணி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் உனக்காக வந்திருக்கேன்ல. நான் சொன்னேன், முதல்ல என்ன கயிறு பார்ப்போம். நான் ஒன்றும் அது கயிறு கிடையாது, இந்த மாதிரி யாராவது குதிப்பான்னு தெரியும் இல்லையா, எப்படி கயிறுலாம் நான் வைப்பேன். அதில் விளக்கு எடுத்துட்டு கொடையை எடுத்துட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய கருணாக பாம்பு. அது மழையில எப்பயோ சாப்பிட்டுட்டு கலையில அப்படி 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி தொங்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சிருந்து இவர் எல்லாம் ஏறி இறங்கி குதிச்சு எல்லாம் பண்ணிட்டார். பகீர்னுட்டு சிந்தாமணி பயந்தாலோ இல்லையோ இவர் பயந்துட்டார். பாம்பு அப்படின்னார். சிந்தாமணி தலையில அடிச்சிருந்தார். என்ன கொடுமை. சரி, எப்படி நதியை கடந்து வந்தி அதை சொல்லி தொலை அப்படின்னா, அது ஒரு கட்டை கிடைச்சது, அதை பிடிச்சிட்டு வந்துட்டேன். கட்டையா? நான்
அதை எடுத்து வேற வச்சிருக்க பத்திரமா திரும்பி போறதுக்காக. ஓ பாரும் அதையும் பார்த்து தொலைவும் அப்படின்னு விளக்க எடுத்துட்டு போய் பார்த்தா ஒரு பணம் வெள்ளரிக்கார் மனுஷன். சிந்தாமணி பார்த்தா ஐயோ, அப்படியே தலையில கையை வச்சு வீட்டில் வந்து உட்காந்து அவர் பின்னாடியே வந்தார். அவருக்கு அப்படியே என்னமெல்லாம் பண்றது, பணத்தை பிடிச்சுண்டு இந்த பக்கம் வந்து பாம்பை பிடிச்சி தொங்கி குதிச்சு அப்படி பார்த்தா இந்த உடம்பு மேல இருக்கிற ஆசைக்குத்தானே இத்தனை பாடுபட்டு அப்பா சார்ந்த தண்ணிக்கு கூட எதை பத்தியும் கவலைப்படாம பணத்தை பிடிச்சுண்டு பாம்பை பிடிச்சு தொங்கிண்டு எல்லாம் மறந்து வெக்கம் மானம் சூடு சொன்னெல்லாம் போய் உயிரை கூட துச்சமா மதிச்சு காட்டாற்று வெள்ளத்துல நீந்தி ஒரு பாம்பை பிடிச்சிருந்து இங்க வந்து தொலைய முடியும்னா ஏ பிராமணா, என் உடம்புல வச்ச ஆசையில 1000ல் ஒரு பங்கு வச்சிருந்தா கண்ணன் கிடைச்சிருக்க மாட்டானா அப்படின்னு உடனே இவருக்கு அப்படியே பலார் பலார் பலார்னு செருப்பை கழட்டி அரைஞ்சா போல இருந்து. அவ்வளவு வேசிதானே, ஆனா அவளுக்கும் யதார்த்தம் தெரியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்துட்டா. ஆனா எப்பொழுதும் கிருஷ்ணர் பாட்டு பாடிட்டே இருப்பா. இடிஞ்சு போய் உக்காந்துட்டா. பில்வமங்கல அவருக்கு அவரை பார்க்கவே அருவருப்பா இருந்தது, அசிங்கமா இருந்தது, கேவலமா இருந்தது. தலையில கையை வச்சுன்னு உட்காந்து ஒன்று அழகா. சிந்தாமணிக்கு தெரிஞ்செடுத்து இந்த மனுஷனுடைய மனசுல ஒரு துளி வைராக்கியம் வர ஆரம்பிச்சுடுத்து, ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுடுது. உடனே விடிய 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 உட்காந்துட்டு கிருஷ்ண பஜனை பண்ற. இவருக்கு இந்த 2 விஷயத்துல தன்னை நினைக்கிற பணத்தெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேனே, காட்டாற்று வெள்ளம் என்ன வெள்ளம், ஓடக்காரன்லாம் அவள்லாம் நதியிலே இருக்க, அவளே வந்து ஓட எடுக்க மாட்டேன்றான்னா அப்ப எவ்வளவு வேகமா இருக்கும் வெள்ளம். அப்ப உயிர் அவ்வளவு துச்சமா. செத்து போயிருந்தேன்னா, காட்டாற்று வெள்ளம் அடிச்சு போயிருந்தேன்னா, இந்த பாம்பு என்ன கடிச்சிருந்ததுன்னா நல்ல வேளை எதுவும் நடக்கல. அதை விட இவள் சொன்ன வார்த்தை, என் உடம்புல வச்ச ஆசையில 1000ல் ஒரு பங்கு. கிருஷ்ணன் கிடைக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்க எவ்வளவு விலை கொடுக்கிறீர்கள் அவனுக்குன்னு தானே. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க, அவன் வேணும்னு கேளுங்க, அவ்வளவுதான். நீங்க கம்பேரிசன்ல போனா மற்றவாள் கிடைக்கிறதே நினைச்சேன்னா you are going away from கிருஷ்ணா. உங்களுக்கு என்ன வேணுமோ கிருஷ்ணனை கேளுங்க, உங்களுக்கு எப்படி கிருஷ்ணன் வேணுமோ அனுபவிங்க. அதுக்கு தான் டைம் இருக்கு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சிந்தாமணி விடிய 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 கிருஷ்ண பஜனை பாடுறான். அப்படியே கேட்டுட்டே இருந்த, ஒன்றும் பேசல. பொழுது விடிஞ்சது. சிந்தாமணி காலில் விழுந்தார், காலை கட்டி பிடிச்சுட்டு அழுதார். நீயே என் குரு, சிந்தாமணிர்ஜயதி. கிருஷ்ண கர்ணாமிரதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இதுதான். சிந்தாமணிர்ஜயதி சோமகிரிர் குருர்மே, சிக்ஷா குருச்ச பகவான் சிகிபிஞ்ச மௌளிஹி, யத் पादकल्पतरुपल्लवशेखरेषु लीला स्वयंवररसं लभते जयश्री. அர்த்தம் நாளைக்கு சொல்றேன். கண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷல் மெத்தட் வச்சுண்டு தன் பக்கம் இழுப்பான்.
குருஜி அம்மா ராதே கிருஷ்ணா சொல்லுடான்னு சொல்ல வச்சு என்னை தன் பக்கம் இழுத்தான். ஒவ்வொருத்தர் ஒரு மெத்தட் வச்சிருக்கான். ஸோ யாரும் வீணா போனவா, யாரும் உருப்பட மாட்டா, இவாளுக்கெல்லாம் பக்தி வராது, அப்படிலாம் தீர்மானத்துக்கே வராது. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு அசந்தர்ப்பம், ஏதோ ஒரு சந்தர்ப்பம், அசந்தர்ப்பம் சந்தர்ப்பம் எதுல வேணாலும் கிருஷ்ண பக்தி லபிக்கும். நாமஜபம் பண்ணுங்க. அப்புறம் இது கேட்டுங்க இல்லையா, ஜுனாகட், அங்கதான் நம்ம நரசிம்ம மேதா அவதாரம் பண்ணார். அவரோட தான் வைஷ்ணவ ஜனதோ அப்படின்ற அந்த பாட்டு. அன்னைக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன், மறந்து போச்சு எனக்கு. இந்த நித்தியமும் அதுக்கு பதில் இன்னும் சொல்லலை. நான் என்ன கேள்வி எனக்கு இப்போ மறந்து போயிடுது. யாராவது ஞாபகப்படுத்துங்க, அதுக்கு பதில் சொல்றேன். ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो राधा की जय. जय भोलो श्री बिल्वमंगल ठाकुर की जय. जय भोलो चिंतामणि देवी की जय. जय भोलो वृंदावन धाम की जय. बोलो वंशी वट की जय. राधे कृष्णा